ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி தட்டைப்பயிறு கிரேவி செய்கிறதுக்கு தட்டைப்பயிறு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, சோம்பு, அன்னாச்சி மொக்கு, பட்டை, கல்பாசி எடுத்து வச்சுருக்கோங்க. இதுவும் சேர்த்திக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வரமிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்தி கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது காய்கள் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு இந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்தால் நம்மளுக்கு சுவையான தட்டைப்பயிறு கிரேவி ரெடி.